அண்ணி இல்ல. அண்ணன் உள்ள குளிக்குது போல் இருக்கு. வர்றதுக்குள்ள அமைக்கலாம்பா. டேய் காணண்டா. உள்ள இருக்கும் பாரு. இருக்குடா. டேய் உனக்கு மட்டும் 2 எனக்கு மட்டும் 1 இன்னும் கூடுறா. டேய் அதிகமா எடுத்து அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு உங்க அண்ணன் சிகரெட் எடுக்கிறேன்? இல்ல நீ அண்ணன் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் வாங்கிட்டு வந்து வச்சேன். திருநது இல்லாம போய் வர சொல்றியா? நேத்து நீங்க 2 பேரும் மாடியில என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கொடு. இந்த பணம் எதுக்கு நீ இது? இனிமே உங்க அண்ணன் பாக்கெட்ல சிகரெட் எடுக்காத. நீ கடையில வாங்க. ஐயோ வேணானே. நீ பெரிய மனுஷன் ஆயிட்டப்பா. இனிமே உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. உனக்கு வேற வருமானம் இல்ல. எங்க போக பாவம்? இந்த இன்னைக்கு ஒரு நாள் வெளில வாங்கிக்க. நாளைக்கு மார்க்கெட் போகும்போது உனக்காக நானே வாங்கி வந்து வச்சிடறேன். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நீ எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஸ்கூல் பசங்க தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இவனை வேணா கேட்டு பாருங்க. டேய் எனக்கு நீ தான் கத்து கொடுத்தா. ஏய் முட்டை நான் போட்டு கொடுக்காரா? அண்ணி நான் இனிமே சிகரெட் குடிக்க மாட்டேன். இந்தாங்க நீ. நிச்சயமா? சத்தியமா நீ செய்ய மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நீயே வச்சுக்க. சிகரெட் தவிர வேற எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. போ. அண்ணி தயவு செய்து இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க. நீ வாடா. இதையும் உள்ள வச்சிருங்க. நானும் எவ்வளவோ அடிச்சு உதச்செல்லாம் பார்த்துட்டேன். இந்த பயலுக திருந்துன்னு பாடல. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒரு வழி கொண்டாந்துட்டேன். நீ பெரிய ஆள் தான். பசங்க கேடுறதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாது என்ன? அவங்க ஒரு பொண்ணுன்னா இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க நிறுத்துங்க. பசங்க திருத்த சொன்னா கடைசியில ஏன் தலையிலே கை வச்சிட்டியா? தோசை வைக்கட்டுமா? வை மடி. ராஜாத்தி ஒத்த இருக்காள, அதான் என் ஒய்ஃப். அவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். என்னங்க மாப்பிள்ள நான் சொல்றது? என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பிடும் போது பேச விடாம மாமா. ஓ பண்பாட்டை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்தாங்க இன்னும் 10 அமுக்குங்க. அம்மாடி கொஞ்சம் சட்னி போடு. அண்ணி ஸ்கூலுக்கு நேரமாச்சு. சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருப்பா. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா ஏதோ மாதிரி சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். யாரு இந்த தெருப்பு இருக்கீங்களா? இதுங்களுக்கு காப்பியா? மா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை பாருமா. நீ போமா. ஓ மாப்பிள்ள சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காரு விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். ஓ பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்தேன்? சிவப்பு சாயந்தோ. ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அவன் மனசை போய் சேர்ந்துட்டான். மாப்பிள இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். நிம்மிய ஒரு கை பார்த்துட்டா நான் போவேன். நான் யாரு? கட்டபொம்மன் பரம்பரையாக்க. டேய் கொத்த வர்றாடோ. எப்ப எல்லாரும் வந்தீங்க? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஹேய் என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன். உன் ஞாபகம் வந்தது. உனக்கா வாங்கிட்டு வந்தேன். ஐ சீ. என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? ஹாய் லவ்லி. இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏறிடு. ஆமா இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா. வயசு பசங்க நடமாடுற இடத்துல இத வைக்கலாமாடா? இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்ல இருந்து நான் கோலகாரனா மாறிடுவேன். ஷட் அப். டேய் ஷட் அப் சொல்டா. வந்துருங்க. உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? பரவாயில்ல. குடுக்கலையா? இத கூட செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் அமலா போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும் கூட தெரியல. ஏய் ஏய் வாங்க. ஏண்டி வந்தவங்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லத்த உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன பெரிய வேலை? இவங்களோட வேலை உனக்கு முக்கியமா போச்சா? இவங்க யார் தெரியுமா? இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தா தான் வந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரியறதுக்கு. பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த உனக்கெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது?
வாங்க எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். இருங்க அத்தை. எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லுங்க. நான் செஞ்சது தப்பு தான். தப்புனா எல்லாம் சரியா போடுவா. நீயும் காஃபியும் நீயே கொடு. என்னாச்சு? காபி கீழே ஓட்டிட்டியா? ஆமாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணு இல்ல. அண்ணி போய் சொல்லுது. மம்மி திட்டிடுச்சு. ஏய், என்னத்த மறைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? அண்ணி எல்லாரும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காப்பி கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.